நீங்க போட்டுக்கிற சட்டை புழுவா தெரியும், மீன் கூட புழுவா தெரியும், எதெல்லாம் பார்க்கறது எல்லாம் புழுவா, தண்ணீரும் புழுவா தான் தெரியும். நீங்க பார்க்கிற எல்லாமே எப்படித்தான் தெரியும், ஒரே நீளம். நீங்க வகை வகையா டிசைனா போட்டிருந்தாலும் சரி, அந்த வெள்ளையும் ஊதாவா தான் தெரியும், ஊதாவா தான் தெரியும். வெள்ளை சட்டை போட்டவனு ஊதா சட்டை போட்டவனு எப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான். பல்லு ஊதாவா தான் தெரியும், வெள்ளையா தெரியாது. எல்லா கலர் என்னவாயிரு, ஒரே கலர் தான் தெரியுங்க. 200ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் ஊதா தான் பயங்கரமான பவர்ஃபுல். கலர்லயே பவர்ஃபுல் எது, ஊதா தான் பயங்கரமா ஊடுருவக்கூடியது. ரொம்ப வீக்கானது சிவப்பு. அப்ப அந்த ஊதா பயங்கரமா ஊடுருவி என்ன செய்யுது, 1000 மீட்டர் வரைக்கும் போதா. 1000 மீட்டர் தாண்டிட்டீங்கன்னு சொன்னா இருட்டுண்டா இருட்டு. அந்த மாதிரி இருட்டை நீங்கள் கற்பனை கூட பண்ண இயலாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு அமெரிக்க உயிரியல் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிபுணர் பீஃப்ங்கிற ஒரு ஆளு கடல் அலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவரே மூழ்கிறார். அவரே என்ன செய்யறாரு, மூழ்கிறாருன்னா அதுக்குரிய சாதனங்களோட மூழ்கி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஒரு இடத்துக்காக போறதை அப்படி வர்ணிக்கிறார். பெரிய ஸ்டோரி மாதிரி எழுதுறாரு. நான் 100 மீட்டருக்கு போனேன், 50 மீட்டர்ல இதை கண்டேன், 60ல இதை கண்டேன், 70ல இதை இதெல்லாம் கண்ணால பார்த்துட்டு சொல்ல முடியற விஷயம். 1000 மீட்டர்லாம் சாதாரணமா போகலாம், மனுஷன் செய்யலாம், போகலாம். அதுக்குரிய சாதனங்கள்லாம் இப்ப இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீல நிறத்தின், அவர் கடைசி வாசகத்தை மட்டும் சொல்றேன், அவர் சொல்லக்கூடிய கடைசிக்கு வந்துட்ட நீலத்துக்கு வந்துட்டோம், பாக்கி 5 கலர் மைனஸ் ஆகி போச்சு. நீல நிறத்தின் கடைசி வரையிலும் பெயர் சொல்ல முடியாத சாம்பல் நிறமானது. அதுக்கப்புறம் நீலத்தை தாண்டோன்னு சாம்பல் நிறமாச்சான். இம்மட்டத்துக்கு கீழே கண்கள் தடுமாறியது. இந்த மட்டத்துக்கு கீழே போயிட்டா கண்கள் தான், கண்ணுக்கு மேல கண்ணாடிலாம் போட்டிருப்பான். கடல் தண்ணினால உள்ள தடுமாற்றம் இல்ல, அவன் கண்ணாடிலாம் அப்படி வச்சு தண்ணி எல்லாம் போகாம எல்லாம் இருப்பான். அப்படின்னு தடுமாறுதான். எங்க 1000 மீட்டர் கீழே போன உடனே கண்கள் தடுமாறுகிறது. இறுதியில் சூரியன் தோல்வி அடைந்து நிறம் அடியோடு மறைந்து விடுகிறது. சூரியன் இருக்கும்போது உள்ள மேட்டர் தான் இது. மேல இருக்கிற சூரியன் தோத்து போய் இதுக்கு மேல நமக்கு வர இயலாது, 1000 மீட்டர் தான் நமக்கு லிமிட் அப்படின்னு தோல்வி அடைந்து விடுகிறது. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பூமியின் மேற்பரப்பில் காணுகின்ற இரவுகளை இனி கருப்பு என்று நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் கருப்பா, அதை விட லட்சம் மடங்கு கருப்புங்க. அந்த நான் உள்ளே பார்த்த அந்த கருப்பு, 1000 மீட்டருக்கு கீழே நான் பார்த்த கருப்புக்கு பிறகு இதுதான் கருப்பு, இதெல்லாம் கருப்பா அப்படிங்கிறான். நம்ம இருட்ட ராத்திரில அமாவாசை இருட்டு பாக்குறோமே கருப்புங்கிறோமே, இதெல்லாம் கருப்பு, உள்ள போய் பாருங்கிற அந்த கருப்பை, அதுக்கு மிஞ்சின கருப்பே கிடையாதுங்கிறான். கருப்புன்னா கருப்பு, அப்படி கருப்பு, அதுதான் கருப்புலையே, உலகத்தில் இருக்கிற கருப்புலையே உச்சகட்டம் அப்படிங்கிறான். இப்ப குர்ஆனை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், அவுகதுலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆழ்கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள். ஆழ்கடலுக்கு கீழே இருக்கிற இருள்கள். எப்படி இருள்கள், யக்ஷாஹு மௌஜுன், அதற்கு மேல் ஒரு அலை மூடிக்கொண்டிருக்கிறது. மின் ஃபௌகிஹி மௌஜுன், அதுக்கு மேல ஒரு அலை இருக்கிறது. மின் ஃபௌகிஹி சஹாபுன், அதுக்கு மேல காற்று மண்டலம் இருக்கிறது. துலுமாத்துன் பாலுஹா ஃபௌக பாலின், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட பல இருள்கள். பல இருள்கள் வகைப்படுத்த எப்படி, மைனஸ் சிகப்பு அது ஒரு இருள், மைனஸ் சிகப்பு மஞ்சள் அது ஒரு இருள், மைனஸ் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு அது ஒரு இருள். குறையுதுல இருள்கள். எப்படின்னா இருள்கள்ல பல வெரைட்டி இருக்குதுங்க. எல்லா கலரும் சேர்ந்தாதான் வெளிச்சம். சிகப்பு இல்லாத வெளிச்சம் அது ஒரு இருட்டு தான். சிகப்பு மஞ்சளும் இல்லாம போகுது அது ஒரு இருட்டு தான். சிகப்பு மஞ்சளும் ஆரஞ்சும் இல்லாம போகுது அது ஒரு வகையான இருட்டு தான். கடைசியில புளு மட்டும் நிக்குத அது ஒரு இருட்டு தான். அதுவும் போயிடுத. எவ்வளவு இருட்டு, நிறைய இருட்டுங்கிறான். இவங்க வண்ணங்களை வேறுபடுத்துற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், லுலுமாத்துன் பல இருள்கள், பாலுஹா ஃபௌக பாலின், ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் அஹ்ரஜ எதகு, அந்த இடத்தில் அவன் கையை அவன் நீட்டினால் லம் யக்கது யராஹா, அவனால் அதை பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், தன் கை, இது நேரடி அர்த்தம், நேரடியா வியாக்கியானம் இல்லாம நேரடி வார்த்தைக்கு வார்த்தை உள்ள ஒரு அர்த்தம். என்ன சொல்றான், அந்த ஆழ்கடலுக்குள் நீ சென்று விட்டால் இதான் அஹ்ரஜ எதகு, கையை வெளியே நீட்டி உன் கைய, வேற ஒண்ணு நீ பார்க்க வேணாம். அந்த 1000 மீட்டர்ல உட்காந்துட்டு உன் கையை நீட்டி பாரு, முடியாது. உன் கை உனக்கு தெரியாது. இந்த கைக்கே ஒரு வெள்ளையில வெளிச்சம் இருக்கிறது, இதுவே தெரியும். பொதுவா அமாவாசையில கூட உங்க கையை பார்த்துருவீல்ல, அமாவாசையா இருந்தா கூட கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, இதுவும் ஒரே மாதிரியா தெரியும். அமாவாசையில இது கொஞ்சம் வெளிச்சமா, இது கருப்பா தெரியும்ல, இதுல இருந்து ஒரு வெளிச்சமா வருதுல, அதுவும் வராதுங்கிறான். அல்லாஹ் சொல்றான், அட உன் கையை நீ பார்க்க இயலாதுங்கிறான். அவன் என்ன சொல்றான், உள்ள முங்கி பார்த்தவன், அடை நான் இதுக்கு பிறகு பூமியில உள்ளது இருட்டுன்னு சொல்ல மாட்டேன்,
பூமியில உள்ள இருட்ட வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், கருப்புன்னு சொல்ல மாட்டேன். கருப்புண்டா கருப்பு, அதான் கருப்பு, அப்படி ஒண்ணு இல்ல உலகத்துலங்கிறான். அதுக்கு நிகரான அல்லாஹ் என்ன சொல்றான், இருட்டுக்கு வந்து எவ்வளவு அடமொழி போடுறான். இருட்ட சொல்வதற்கு இருளுக்கு மேல் இருள்கள், இருளுக்கு மேல் இருள்கள், ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கப்பட்டு ஏராளமான இருள்கள் இருக்கிறது. அப்ப இருள்ல வெரைட்டி இருக்குங்களா அல்லாஹ்? இருள்ல வெரைட்டி இருக்கு, நீ தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற. இருள்கள்ல வந்து என்ன இருக்கு, வெரைட்டி இருக்குன்னா அர்த்தம் சில கலராவது நம்ம நள்ளிரவுல இருக்கிறோமே, நள்ளிரவுன்னு நம்ம சொல்லக்கூடிய லைட்லாம் இல்லாத அமாவாசை இரவுல நீங்கள் பார்ப்பது கருப்பு அல்ல, புளு தான் பார்க்கிறீர்கள், கருநிலத்தை பார்க்கிறீர்கள். அதனாலதான் ஒரு ஆள் இருக்கிற உங்களுக்கு தெரியுது, முகம் தெரியாத தவிர ஒரு கலரா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இருட்டுல கூட இன்னும் கருப்பு வரவே இல்லை, நீங்க கருப்பை அனுபவிக்கவே இல்லை, கருப்பை சந்திக்கவே இல்லை. கருப்பு எங்கதான் சந்திக்கணும், பொலித்த செஞ்சிருப்பீங்க, கருப்பு துணியில செஞ்சிருப்பீங்க. இந்த வெளிச்சத்துல நீங்க என்ன செஞ்சது, என்னமோ கருப்பை பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு இருட்டு பூமிக்கு வந்ததே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியமா அல்லாஹ் சொல்லி இதை சொல்லிவிட்டு என்ன செய்யறான், ஒமல்லம் யஜாலில்லாஹு லஹு நூரன், யாருக்கு அல்லாஹ் வந்து ஒளியை ஏற்படுத்தவில்லையோ ஃபமா லஹு மின் நூர், அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை. எடை ஒளியை நான் தாண்டா ஏற்படுத்துறேன், நான் ஒளியை ஏற்படுத்தவில்லையானால் எவனுக்கு ஒளி கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், இது எப்படி முடிஞ்சது? கடலுக்குள்ள யாரு போனா? முகமது போனாரா? அவர் முத்து குடிக்கிற வேலையை செஞ்சாரா? அப்படி போனால் அந்த காலத்தில் இப்படிலாம் அடுக்கடுக்கா வகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இருந்துச்சா? இந்த வசனம் பெரிய நம்ம விழிப்பில் கொண்டு போகிறது. அதை மட்டும் கொண்டு போகல, இந்த ஒரு வசனத்திலேயே இன்னொரு மேட்டரை எல்லாம் உள்ள வைக்கிறான். என்ன மேட்ரு? கடலுக்கு மேல அலை இருக்கிற மாதிரி கீழே அலை இருக்குங்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னா, இதே வசனத்தில் வாசி காட்டணும்ல, அதுல என்ன சொல்லி காட்டுறான், அதாவது எகுசாகு ஆள் கடல், எகுசாகு மௌஜுன் ஒரு அலை அதை மூடுகிறது, மின் ஃபௌகிஹி மௌஜுன் மேலையும் ஒரு அலை இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆள் கடலுக்குள்ள போனீங்கன்னா ஆள் கடல்லையும் அலை இருக்கிறது, மேலையும் அலை இருக்கிறது. மேலே இருக்கிற அலையை மட்டும் தான் நம்ம அறிஞ்சு வச்சிருந்தோம். ஆள் கடல்ல அலை இருக்குன்னு எவன் அறிஞ்சான்? எவனுமே அறியல. சுனாமி வந்தவனு தான் அறிஞ்சான். சுனாமி வந்த பிறகுதான் இது எதனால ஏற்படுது, அதாவது கடல்ல இருந்து வரக்கூடிய சீற்றத்தினால சுனாமி வராதுங்க. மேல இருந்து ஒரு அலை வந்துச்சுன்னு சொன்னா சும்மா வெள்ளம் மாதிரி வரும், சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு வரும், இருக்கிற மண்ணு மட்டையை அரைச்சிட்டு போயிடும். இதுதான் கடல் மேல் அலை செய்யும். மேல உள்ள அலை, மேலே மட்டும் அலை வறுமையானால் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. கடல் ஆள் கடலுக்குள்ள ஒரு அலை இருக்கிறது, அது சீற்றம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா கீழே இருந்து வரும். கீழே தண்ணி மேல ஒண்ணுமே தெரியாது. அந்த சுனாமி அன்னை கூட எல்லாரும் சொன்னாங்க, யாரெல்லாம் கடலுக்கு வெளியே இருந்தானோ கடற்கரையில் அவன்லாம் பாதிக்கப்பட்டான், யார் மீன் பிடிக்க போனாலும் அவன் தப்பிச்சு ஒழுங்கா வந்துட்டான். அங்கதான் சுனாமி வருது. சுனாமி வருவது கடல்ல மேல போறவனுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளேயே மூழ்கி நீர்மூழ்கி கப்பல் மாதிரி அந்த அலை வருது. வந்து தரமட்டத்தை தரையை நெருங்கின உடனே சீரும், அப்படியே அப்படி கும்முண்டு எந்திரிக்கும். அதனால நம்ம ரோடு வரைக்கும் வந்தது. வழங்குதா 7 கிலோமீட்டர் ஹோட்டல் கிட்ட எல்லாம் உள்ள நுழைஞ்சு அள்ளிக்கிட்டு போன காரணம் என்ன, உள்ளுக்குள்ளேயே வருது, நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வரும். மேல இருந்து பார்த்தா கப்பல் போற நமக்கு தெரியாது. அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயே அலைக்கு மேல அலை இருக்குங்கிற சுனாமியும் எல்லாம் உள்ள வைக்கிறான். சுனாமிக்கு ஒரு காரணத்தையும் வச்சு சொல்றான். இருட்டு ஆள் கடல் இருக்குங்கிறான். இவர் என்ன கடல் பிரயாணி, அவர் கடலுக்கு போனவரா? அப்ப சவுதியில் இருக்கக்கூடிய அங்க உள்ள ஆய்வு மையத்தில் ஆய்வு செய்யக்கூடிய துர்கா ராவுங்கிற ஒரு ஆள் இதை பார்த்துட்டு வியப்புக்கு போயிடுறாரு. இது முகமது சொல்லி இருக்க முடியாதுங்கிறாரு. துர்கா ராவ்னு சொல்லி மன்னர் அப்துல் அசீஸ் உடைய அவர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் விஞ்ஞானத்தில் பணியாற்றாரு. அவர் இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு கடலை பத்தி தெரிஞ்சவர். இது கண்டிப்பா இது முகமது சொல்லி இருக்க முடியாது. இந்தியாவை சேர்ந்தவர், அங்க போய் விஞ்ஞானியா இருக்கிறார். அப்ப இது வந்து கடவுள் தான் சொல்லியிருக்கணும். ஒரு விஞ்ஞானி, இந்த காலத்து விஞ்ஞானி சொல்லியிருக்கணும். இதை இல்லைன்னா கடவுள் தான் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு சொன்னா இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருப்பான். இதை இது நீங்க 1400 வருஷத்துக்கு முந்தைய இது இருக்குன்னு உண்மையா இருக்குமே, ஆனால் இதை சொன்னது கண்டிப்பா யாரும் இல்ல, மனுஷன் கிடையாது, கடவுள் தான் சொல்லியிருக்கணும். அப்ப இது என்ன, இதுக்கு மேல என்ன பொறுப்பு நமக்கு தேவை? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், இது ஏன் வார்த்தை தான் என்பதற்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு கடலுக்குள்ள பார்த்துட்டு வர்றான். அலைய பார்க்கறான், கலரை பார்க்கறான், மேகத்தை பார்க்கறான், மழையை பார்க்கறான், சூரியனை பார்க்கறான், எவ்வளவு இழுக்குதுங்கிற பார்க்கறான், எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றான். படைச்சவன் பார்த்துட்டு நமக்கு சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் வந்து கடவுள் வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தவிர வேறு இல்லை, மனிதனுடைய சொல் இல்லை என்பதை நிரூபித்து தனக்குத்தானே இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கிற சான்றாக திகழ்கிறது. இதனுடைய நிறைவாக சில சொல்ல வேண்டிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துவிட்டு, வேறு என்னென்ன வகையில் எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது, நிறைய விஷயங்களை தனித்து விளங்குகிறது, அதான் முக்கியமானது. இது நம்ம நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வதற்காக சொன்ன ஒரு பீடிகையான விஷயங்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ்